புதுச்சேரியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் எழுத்துக்கள் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என மாநில துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையத்தை பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் செல்லம்மாள் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் அவரது வாழ்க்கை குறிப்புகள் குறித்து அருங்காட்சியக அதிகாரிகள் விளக்கினர். மேலும் பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதிய படைப்புகளை தனியாக பட்டியலிட்டும் தொகுத்தும் வைக்குமாறு துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல் பாரதியும் பாரதிதாசனும் புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சேகரிக்கும்படியும் அதற்கான தகவல் பொதுமக்களுக்கு சென்று சேரும் விதமாக அறிவிப்பு மற்றும் விளம்பரம் கொடுத்து கேட்டு பெறுமாறு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பாரதி நடத்திய இந்தியா பத்திரிகையின் நினைவாக அதே பெயரில் மாத இதழ் ஒன்று வெளிவர நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்திற்கு பாரதிதாசனின் உருவசிலை மற்றும் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாரதிதாசன் படைப்புகள் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகள் அவருக்கு விளக்கப்பட்டது. அதன் பிறகு சுதந்திர போராட்ட வீரர்கள் சுப்பையா, சரஸ்வதி நினைவு இல்லத்தை பார்வையிட்டு அவர்களது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் எழுத்துக்கள் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பதற்கான பணிகளை அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் மோடி என மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மங்களம் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதாகோவில், லூர்து நகர், கனுவாப்பேட்டை, திருக்காஞ்சி, உருவையாறு 4 முனை சந்திப்பு, மங்களம், கீழ்சாத்தமங்கலம், மேல்சாத்தமங்கலம், சிவராந்தகம், அரியூர், பங்கூர், ஆரியபாளையம், கோட்டைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திறந்தவெளி ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், பாஜக தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தன், மாவட்ட தலைவர் அனிதா, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், பாலபாஸ்கரன், சீதாராமன், தனிகாச்சலம், தட்சிணாமூர்த்தி, சபரி, சீனிவாச பெருமாள் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதல்வர் மற்றும் வேட்பாளரை வரவேற்கும் விதமாக சிவராந்தகம் பகுதியில் ராட்சத மாலை வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா தலைமையில் அணிவிக்கப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மத்திய அரசு அனைவருக்கும் வீடு, வங்கி கணக்கு மற்றும் தரமான சாலை வசதியை செய்து கொண்டிருப்பதாகவும், மேலும் நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் என பெருமிதம் கொண்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளில் சொன்னதை புதுச்சேரி அரசு செய்து கொண்டிருப்பதாகவும், படித்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் அரசு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சண்டை போட்டுக் கொண்டு இருந்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் நல்ல தரமான சாலைகள் போடப்பட்டுள்ளதால் ஜம்முன்னு செல்ல முடிகிறது என்றார். மேலும் மக்களுக்கு தேவையானதை அரசு விரைவாக செய்து வருவதாகவும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பி கூறியதை கேட்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இல்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றால் புதுவையில் மூடப்பட்டுள்ள நியாய விலை கடைகளை மீண்டும் திறக்கவும், தமிழகத்தை போல புதுவையிலும் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர், புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பு, அண்ணா சாலை ஆகிய இடங்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசும் பொழுது, கடந்த மக்களவை தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூட்டணியாக நின்றார்கள். ஆனால் தற்போது தனித்தனியாக திமுகவை எதிர்த்து போட்டியிடுகின்றனர். இதனால் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் நிலை உள்ளது. பிரதமர் மோடி அரசை வெளியேற்ற வேண்டும். இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வென்றால் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். மூடப்பட்டுள்ள நியாய விலை கடைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவை மாநிலத்திற்கான கடன் தள்ளுபடி, மூடப்பட்ட ஆலைகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழகத்தை போல புதுவையிலும் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். மத்திய பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றில் புதுவை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் என ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்கள் அனைத்தும் புதுவையிலும் செயல்படுத்தப்படும். திமுக ஆட்சியில் முறைகேடு நடப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உண்மைக்கு மாறாக பேசி வருகிறார். ஆனால் மத்திய தணிக்கைக்கு துறையானது சாலை அமைத்தல் உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 7,50,000 கோடி மாயமாகியுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி, அப்போதைய தமிழக முதல்வர்
எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அடிக்கல் நாட்டியும் தற்போது வரை நிதி ஒதுக்கப்படவில்லை. அதே போல காப்பீடு திட்ட பதிவிலும் முறைகேடு நடைபெற்றுள்ளது. புதுவை பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை தென் சென்னை மக்களவை தேர்தலில் களமிறக்கப்பட்டு பலிகடாவாக்கப்பட்டுள்ளார் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பிரச்சார கூட்டங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுவர் இடிந்து விழுந்து பலியானவர்கள் குடும்பத்திற்கு தேர்தல் துறையின் அனுமதி பெற்று உதவி செய்யப்படும் என துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேங்காய் திட்டு வசந்தம் நகரில் நடைபெற்ற வாய்க்கால் சீரமைப்பு பணியின் போது மதில் சுவர் இடிந்து விழுந்து காயமடைந்த தொழிலாளர்கள் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அடுத்து துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு, மருத்துவ அதிகாரிகள் உடனிருந்தனர். காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் மருத்துவ அதிகாரிகளை அழைத்து அவர்களது நிலைமை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார். சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் அவர்களது சந்ததியினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உரிய உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன், ஒரு மிகப்பெரிய துக்ககரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 5 சகோதரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். இது போன்ற ஒரு விபத்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அனைவரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார இயக்குநரிடம் பேசியிருக்கின்றேன். காயமடைந்த அனைவருக்கும் முறையான சிகிச்சை அளிக்கப்படும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படும். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சரியான உதவிகள் செய்யப்படும். அதற்காக அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு அதிகபட்சமாக என்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து தரப்படும். தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமும் பேச வேண்டியிருக்கிறதா, பேசிய பிறகு உரிய நடவடிக்கையை எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக எடுக்கப்படும். மேலும் விபத்து குறித்த விசாரணை பற்றி செய்தியாளர்களின் கேள்விக்கு, விபத்து நடைபெற்ற சூழ்நிலை பற்றி விசாரிக்காமல் தகவல் கூறுவது சரியாக இருக்காது. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று முறையாக ஆய்வு செய்ய கூறியிருக்கின்றேன். முழுமையான ஆய்வறிக்கை கிடைத்த பிறகு இது போன்ற விபத்துகளை எதிர்காலத்தில் எப்படி தடுப்பது என்று முடிவெடுக்கப்படும். அறிக்கை வந்த பிறகு அதை தொடர்ந்து என்ன செய்ய முடியுமோ அது செய்யப்படும் என்றும், அதிகாரிகள் அந்த இடத்தை முறையாக ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இழப்பீடு குறித்த கேள்விக்கு, தேர்தல் இருக்கிறது, தேர்தல் நடைபெறும் இடத்தில் கூட எதிர்பாராத ஒன்று நடைபெற்று விட்டது என்று சொன்னால் அதற்குரிய அவசர கால நடவடிக்கையை மனதில் கொண்டு தேர்தல் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்று நிச்சயமாக உதவிகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை காந்தி சிலை திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி தேர்தல் துறை மற்றும் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அமைப்பின் உறுப்பினர்கள் மூலமாக மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகில் நடைபெற்றது. அதில் அமைப்பின் மாணவர்கள் பிளாஸ்மா நடன நிகழ்ச்சியை தேர்தல் விழிப்புணர்வுக்காக நடத்தினர். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாக்காளரின் வாக்கின் முக்கியத்துவம், வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம், வாக்காளரின் உரிமை, ஒரு வாக்கு கூட வேட்பாளரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் நிலை போன்ற பல விழிப்புணர்வு தகவல்களையும் எடுத்துரைத்தனர். வரும் பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்து மணல் சிற்பம் மற்றும் படகில் சென்று விழிப்புணர்வு மேற்கொள்ளும் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் தேர்தல் துறை சார்பில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் தேர்தல் துறை சார்பில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்து பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன் குப்பம் கடற்கரை பகுதியில் மணல் சிற்பத்தில் 100% வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அதனை அடுத்து 10க்கும் மேற்பட்ட படகில் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் வருவாய்த்துறையினர், தேர்தல் துறையினர், மீன்வளத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் படகில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பிரபாதேவி ஐஜி வீரராக தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டு அவர் தொகுதி வாரியாக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பிரபாவதி ஐஜி வீரராக தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார்.
புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்தவெளி ஜீப்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசு உதவியுடன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். மேலும் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது பெண் ஒருவர் குறுக்கிட்டு மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அப்பெண்ணுக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பதால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவர் மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். பிரச்சாரத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், செந்தில்குமரன், பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காளம்மன் கோவில் அருகே பிரச்சாரம் வந்தபோது பாஜக இளைஞரணி நகர மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது இளைஞரணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கதிர்காமம் இந்திரா நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் அறிமுக கூட்டம் கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ரங்கசாமி, யாரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினால் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பலன் கிடைக்குமோ அவரை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் வேட்பாளர் நமச்சிவாயம், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மீனவர் அணி பதவியேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீனவர் அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய நிர்வாகிகளுக்கான பதவியேற்பு விழாவும் பாராட்டு விழாவும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கி புதிய நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு உறுதிமொழியை ஏற்க வைத்து ஆடை பூர்த்தி அனைவரையும் பாராட்டி பேசினார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் சேர்மன் RL வெங்கட்ராமன் வரவேற்றார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வைத்தி பேசினார். புதிய மீனவர் அணிக்கு தலைவராக முதலியார்பேட்டை தொழிலதிபர் சந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். துணைத் தலைவர்களாக காலாப்பட்டு குமார் மற்றும் நரம்பை ரஜித் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மூர்த்திக்குப்பம் சுகுமார், சின்ன வீராம்பட்டினம் தனஞ்சயன் ஆகியோர் செயலாளராகவும், கனகசெட்டிக்குளம் நாகமுத்து, காலாப்பட்டு மஞ்சினி ஆகியோர் துணை செயலாளராகவும், வீராம்பட்டினம் ரவி மற்றும் பிள்ளைச்சாவடி சேகர் ஆகியோர் இணை செயலாளர்களாகவும், சோலைநகர் வினோத் பொருளாளராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் பொருளாளர் வினோத் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ரவிக்குமார், நித்யானந்தன் மற்றும் ராதாகிருஷ்ணன், கோமதி உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நெறிப்படுத்தினார். K7 ஸ்போர்ட்ஸ் ஹப் மற்றும் பாண்டிச்சேரி டேக்வாண்டோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்திய கலர்பர்ட் செர்மனி 2024 கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ மணக்குள விநாயகர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியல் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பாண்டிச்சேரி டேக்வாண்டோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு டேக்வாண்டோவில் அடுத்த கட்ட பெல்ட் தேர்ச்சி அடைந்த சிறுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட நாராயணசாமி கேசவன் சிறுவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார். அப்போது நிறுவனர் மற்றும் தலைவர் ஸ்டாலின் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். விழாவில் NIS பயிற்சியாளர் பகவத் சிங், K7 ஸ்போர்ட்ஸ் ஹப் நிர்வாக இயக்குநர்கள் அஸ்வின் மற்றும் அஜய் பஞ்சுநாதன், டேக்வாண்டோ செயலாளர் நந்தகுமார் மற்றும் அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு கிருஷ்ணா நகரில் இயங்கி வரும் K7 ஸ்போர்ட்ஸ் ஹப்பில் நடைபெற்றது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.